அரசியலுக்கு வர்றதை பத்தி பயம் இல்லை, இந்த மீடியா பார்த்து தான் எனக்கு பயம். பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் மீடியா பார்த்தா திணறாங்க, பயப்படுறாங்க. நான் இன்னும் குழந்தை, எனக்கு எப்படி இருக்கும்? சரி, காலில் போகும்போது வீட்டிலிருந்து வரும்போதெல்லாம் டக்கு டக்குன்னு மைக்கு போட்டு ஏதாவது கேட்டுடுவாங்க. நாம் ஏதாவது சொல்ல உடனே அது டிபேட் ஆகிடும். முந்தானத்து வரும்போது ஒரு டக்குன்னு மைக்கை விட்டு, சார் உங்க கொள்கைகள் என்னன்னு கேட்குறாங்க. இது கொள்கைகளா? எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. சின்ன பசங்க இது வேற. சார் வந்து எனக்கு முதல்லயே வந்து பயமுறுத்தி வச்சிருக்காரு. சார், இந்த மீடியா கிட்ட மட்டும் ரொம்ப ஜாகிரதையா இருங்க, மீடியா பர்சனா நான் சொல்றேன் அப்படின்னு சார் வேற பயமுறுத்தி வச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் அவரை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்றேன். இந்த நேரத்தில் ஒரு பக்கம் இருந்திருந்தா எனக்கு 10 ஆணை பலமா இருந்திருக்கும். இது அது வந்து அவருடைய ஆத்மா எப்பவுமே என் கூட இருக்கும். விஷயத்துக்கு வர கர்மண்ய வாதிகாரஸ்து மாபலேஷு கதாசனா. கண்ணன் குருஷேத்திரத்தில் அர்ஜுனனுக்கு சொன்னாரு, புட் யுவர் எஃபர்ட்ஸ், ரிசல்ட் இஸ் மைன். உன் கடமை செய், மிச்சதை நான் பார்த்துக்கிறேன். யுத்தம் செய், ஜெயிச்சா நாடாளுவ, செத்தா வீர சொர்க்கம் அடைவ. யுத்தம் செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்ன உன்னை கோழைன்னு சொல்லுவாங்க. நான் எல்லாரையும் ஏற்கனவே முடிச்சுட்டேன். நீ அம்பு விடுறதுதான் பாக்கி. அவ்வளவு நான் அரசியலுக்கு வருவது உறுதி. இது காலத்தின் கட்டாயம். இது காலத்தின் கட்டாயம். வரப்போற சட்டமன்ற தேர்தலில் நான் தனி கட்சி ஆரம்பித்து தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளையும் அதுக்கு முன்னால உள்ளாட்சி தேர்தல் வருது. அது நாட்கள் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அதுல போட்டியிட போறதில்ல. பாராளுமன்ற தேர்தல் அந்த நேரத்தில் நான் உறுதி வைப்பேன். நான் அரசியலுக்கு பணத்துக்கோ பேருக்கோ புகழுக்கோ நான் வர்றது கிடையாது. அது நீங்க வந்து நான் கனவுல கூட நினைக்காத அளவுக்கு 1000 மடங்கு கொடுத்துட்டீங்க. பதவிக்கு
பதவிக்கு ஒரு ஆசை இருந்தா 1996 அந்த நாற்காலியில் தேடி வந்தது. அது வேண்டான்னு தள்ளி வச்ச. நாற்பத்தஞ்சு வயசுல எனக்கு அந்த பதவி ஆசை இல்லை, 68 வயசுல அந்த பதவி ஆசை எனக்கு வருமா? அப்படி வந்தா நான் பைத்துக்காரன் இல்லையா? நான் ஆன்மீகவாதின்னு சொல்றதுக்கு தகுதியற்றவனா? பதவிக்காக இல்லை. அப்ப வேற என்ன? அரசியல் ரொம்ப கெட்டு போச்சுங்க. நாட்டு அரசியல் ரொம்ப கெட்டு போச்சு. ஜனநாயகம் சீர்கெட்டு போச்சு. கடந்த ஒரு ஆண்டில் தமிழ்நாட்டில் நடந்த சில அரசியல் நிகழ்ச்சிகள், சம்பவங்கள் ஒவ்வொரு தமிழ மக்களும் தலைகுனிய வச்சிருச்சு. எல்லா மாநிலத்து மக்களும் நம்மளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நான் இந்த முடிவு எடுக்கவில்லை என்று சொன்னால், என்னை வாழ வைத்த தெய்வங்களான தமிழக மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு ஜனநாயக ரீதியா நான் ஒரு முயற்சி கூட எடுக்கலைங்கிற குற்ற உணர்வு என்னை சாகுற வரைக்கும் என்னை தோறுச்சு. மாற்றணுங்க, எல்லாத்தையும் மாற்றணும். அரசியல் மாற்றம் அதுக்கு நேர வந்தாச்சு. சிஸ்டம் மாற்றணும். உண்மையான, நேர்மையான, நாணமையான, வெளிப்படையான, ஜாதி மத சார்பற்ற ஒரு ஆன்மீக அரசியல் கொண்டு வரணும். அதுதான் என்னுடைய நோக்கம், அதுதான் என்னுடைய விருப்பம், அதுதான் என்னுடைய குறி. அது ஒரு தனி மனுஷனால முடியாது. நீங்க எல்லாரும், தமிழக மக்கள் எல்லாரும் என் கூட இருக்கணும். இது சாதாரண விஷயம் இல்லை, எனக்கு தெரியும். ஒரு கட்சி ஆரம்பித்து தேர்தலில் ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, எனக்கு தெரியும். நடு கடவுள மூழ்கி முத்தெடுக்கிற மாதிரி ஆண்டவருடைய அருள், மக்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய அபிமானம், அவங்களுடைய அன்பு, அவங்களுடைய ஒத்துழைப்பு, அவங்களுடைய சப்போர்ட் இருந்தாதான் நாம இதை வந்து சாதிக்க முடியும். ஆண்டவனுடைய அருள், மக்களுடைய ஆதரவு ரெண்டும் எனக்கு கிடைக்குங்க முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. பழைய காலங்களில் வந்து ராஜாக்கள் வந்து அடுத்த நாட்டுகளுக்கு வந்து யுத்தத்துக்கு போன ஜெயிச்சா அந்த நாடோட கஜானாவை கொள்ளையடிப்பாங்க. அந்த அரண்மனையோட கஜானா கொள்ளையடிப்பாங்க. அந்த அரண்மனை இருக்கிற பொருள்லாம் கொள்ளையடிப்பாங்க. அந்த படை தலைவர்கள், அந்த படை வீரர்கள் நாட்டு மக்களை கொள்ளையடிப்பாங்க, நாடே கொள்ளையடிப்பாங்க. இப்போ ஜனநாயகங்கிற பேர்ல எந்த கட்சிக்கு ஆட்சிக்கு வந்தா அந்த கட்சி ஆளுங்க பல விதத்துல, பல ரூபத்துல, பல வகையில ஜனங்களை, மக்களை கொள்ளையடிச்சிருக்காங்க. பழைய காலத்தில் ராஜாக்கள் வந்து இன்னொரு நாட்டுக்கு போய் கொள்ளையடிக்கிறாங்க, சொந்த நாட்டிலேயே சொந்த பூமியிலேயே கொள்ளையடிக்கிறாங்க. இதை முதல்ல மாற்றணும். அந்த சிஸ்டம் ஜனநாயக ரீதியா அந்த கட்சியிலேயே நம்ம மாற்றணும். ஒரு கட்சி வேணும்னு சொன்னா தொண்டன் தான் முக்கியம். தொண்டன் அவன் ஆணிவேர் இல்லை, வேறு மரோ கிளை இலை எல்லாமே தொண்டன் தான். தொண்டன் தான் ஒரு கவுன்சிலர், எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டரே உருவாகிறது. நான் அந்த தொண்டர் சொல்ல மாட்டேன். எனக்கு தொண்டர்கள் வேண்டாம், எனக்கு காவலர்கள் வேணும். அந்த காவலர்களுடைய உழைப்பால ஆட்சி அமைத்தால்
அரசிலிருந்து மக்களுக்கு நியாயமாக போய் சேர வேண்டிய சௌகரியங்கள், சௌலபியங்கள், தேவைகள், உரிமைகள், சலுகைகள் அதை போக விடாம செய்யற அந்த கும்பலுக்கு தடுக்க காவலர்கள் எனக்கு வேணும். பொதுநலம் இல்லாம சுயநலத்துக்காக எந்த ஒரு அரசு அதிகாரி கிட்டயோ, எம்எல்ஏ கிட்டயோ, எம்பி கிட்டயோ, மினிஸ்டர் கிட்டயோ போய் நிக்காத காவலர்கள் எனக்கு வேணும். நம்மளுடைய ஆட்சி யார் தப்பு செஞ்சாலும், அரசு அதிகாரி ஆகட்டும், ஊழியர் ஆகட்டும், கட்சி ஆளி ஆகட்டும், யார் தப்பு செஞ்சாலும் அவரை தட்டி கேட்கிற காவலர்கள் வேணும். இந்த காவலர்களை கண்காணிக்கும் ஒரு பிரஜையோட பிரதிநிதி தான் நான். தகுந்த வேலைக்கு, தகுந்த பதவிக்கு தகுந்த ஆளை நியமித்து அவர் சரியா வேலை செய்யறான கண்காணிக்கிற பிரஜையோட பிரதிநிதி தான் நான். இதுக்கு அந்த காவலர் படை வேணும். முக்கியமா நமக்கு முதல்ல அதை நம்ம உருவாக்கணும். என்னுடைய மன்றங்கள் கிராமத்திலிருந்து நகரம் வரைக்கும் பதிவு செய்த மன்றங்கள் பல ஆயிரக்கணக்கில் இருக்கு. பதிவு செய்யாத மன்றங்கள் அதை விட 1.5 மடங்கு 2 மடங்கு அதிகமாக இருக்கு. பதிவு செய்யாத மன்றங்களை பதிவு செய்ய வச்சு, பதிவு செஞ்ச மன்றங்களை புதுமைத்து இவங்களை எல்லாரும் ஒருங்கிணைக்கணும். முதல்ல அது முக்கியமான வேலை, முதல் வேலை இதுதான், அதி முக்கியமான வேலை. இவங்களெல்லாம் நம்ம ஒருங்கிணைந்து, இது சினிமா இல்லைங்க, அரசியல். நாம் காவலர்களாக மாறப்போறோம். நாம மட்டும் பத்தாது, நீங்க எல்லாம் உங்க சுத்தி இருக்கிற வட்டாரத்தில் இருக்கிற மக்கள், தாய்மார்கள், பெரியவர்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள், இளைஞர்கள் எல்லாரும் நம்ம மன்றத்துக்குள்ள கொண்டு வரணும். ஒவ்வொரு கிராமத்திலிருந்து நகரம் வரைக்கும் ஒவ்வொரு தெருவிலையும் நம்ம மன்றங்கள் இருக்கணும். இது நான் கொடுக்கிற முதல் பணி. இது கூட நம்ம வரணும். வந்த பிறகு கட்டுப்பாடு, ஒழுக்கம், அதோட நாம அந்த ஜனநாயக ரீதிகளை எப்படி சந்திக்கிறது, தேர்தல் நம்ம எப்படி கம்ப்ளீட், அதுக்கு நம்ம முதல்ல தயாராகணும். அது வரைக்கும் நம்ம அரசியல் பேச வேண்டாம். என்ன உட்பட அரசியல்வாதிகளை திட்ட வேண்டாம். அன்றாட அரசியலை விமர்சனம் பண்றது, திட்டுறது, கொலை சொல்றது வேண்டாம். அறிக்கை விடுறது, போராட்டம் பண்றது, அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஏற்கனவே அரசியலுங்கிற குளத்துல அது ஏற்கனவே இருக்காங்க, அவங்க குளத்துல இருக்காங்க, நீந்திதான் ஆகணும். நீந்தல சொன்னா முழுகிட்டு போடுவாங்க. நாம குளத்துல இறங்கல, நமக்கு நீந்த தெரியும், தரையில் நீந்த வேண்டாம். குளத்துல இறங்கின பிறகு நீந்தலாம். எல்லாரும் நம்ம கம்ப்ளீட்டா ஒன்னா சேர்ந்து அந்த படியை ரெடி பண்ணி தயார் பண்ணுவோம், தயாராக இருப்போம். சட்டமன்ற தேர்தல் என்னைக்கு வருதோ அதுக்கு முன்னால உரிய நேரத்தில் கட்சியை ஆரம்பித்து மக்கள் மத்தியில் நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம செயல் திட்டங்கள் என்ன, இது செய்ய போறோம், இது செய்ய முடியாது, அப்படி உண்மை எடுத்து சொல்லி இது செய்யலைன்னா 3 வருஷத்துக்குள்ள நாமளே ரிசைன் பண்றோம் அப்படி சொல்லி மக்கள் மத்தியில் போவோம். எங்களுடைய மந்திரம் உண்மை, உழைப்பு, உயர்வு. எங்களுடைய கொள்கை நல்லதே நினைப்போம், நல்லதே பேசுவோம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். வரப்போற சட்டமன்ற தேர்தல் ஜனநாயக போரில் நம்ம படையும் இருக்கும். ஆண்டவர் இருக்கா. வாழ்க தமிழ் மக்கள், உலக தமிழ்நாடு.